அரசியல்ல எனக்கு ரொம்ப விளங்காத ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சின்ன ஒரு மைனாரிட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டிய இங்க ரூல் பண்றாங்க. இது எப்படின்னா, சின்ன சின்ன கூட்டமா இருப்பாங்க. பத்திரிக்கையாளர், இல்ல ஊடகவியலாளர், போராளி, சமூக போராளி, டாஸ்மாக்குக்கு எதிராக போராடும் போராளி, இந்த மாரிலாம் சின்ன சின்ன கூட்டம் இருப்பாங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேட்டினுடைய மொத்த மக்களையும் மொபிலைஸ் பண்ணி, இவங்களுடைய கொள்கை என்ன? அது சரியோ தவறோ, அந்த கொள்கைக்கு நேராக மக்கள லீட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு மைனாரிட்டி. இப்போ 2021க்கு முன்னால 5 ஆண்டுகள்ல அதிமுக ஆட்சியில பிரச்சனைகள். டாஸ்மாக்குக்கு எதிராக ஒருத்தர் வந்து போராடுவாரு. இந்த பக்கம் கூடங்குளம் அணுமின் நிலையம். அதுக்கு ஒரு குரூப் வந்து போராடுவாங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரா போராடுறேன். அப்படி ஒரு குரூப் வருவாங்க. அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நெறையா இங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ, இந்த எல்லா பிரச்சனையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலைய, அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில இவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. ஆனா லாஸ்ட் 5 வருஷமா இவங்கெல்லாம் காணோம். இந்த குரூப்பையே காணோம். அப்போ போராளி அப்புட்னா யாருன்னா, ஆட்சி மாற்றம் யார் நடந்தாலும் சரிதான். பிரச்சனை இருக்கு. டாஸ்மாக் கடை அன்னைக்கு மூடுன்னு சொல்லி போராடினாரு. இன்னைக்கும் டாஸ்மாக் கடை உண்டு. இன்னைக்குமே டாஸ்மாக் கடைய நம்பி தான் நம்மளுடைய எக்கானமியே இங்க நம்பிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, அன்னைக்கு நான் போராளி. ஆனா இன்னைக்கு நான் போராளி இல்ல. ஆனா பிரச்சனை, அந்த பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. அப்போ இவங்க போராளி கிடையாது. இவங்க கட்சிக்காக வேலை பார்க்குற ஒரு கூட்டம். இல்லையா? இவங்க ஒரு பார்ட்டிக்காக ஒர்க் பண்றவங்க. இவங்க ஒரு பார்ட்டி பீப்பிள். கோவன் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட். இவர் என்ன பண்ணாரு, டாஸ்மாக் எதிரா இவரு பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாரு. ரொம்ப பர்சனலா போயிட்டு ஜெயலலிதா அம்மையார போயிட்டு பர்சனலா இவங்க ஊத்தி குடுத்தாங்க. இப்படிலாம் இவரு பாட்டு பாடிட்டு இருந்தாரா? இப்ப 5 வருஷமா, லாஸ்ட் 5 வருஷமா யாருமே ஊத்தலையாப்பா? யாருமே சாகலையாப்பா? நடக்கலையா பிரச்சனை? நடக்குதுல்ல. கள்ளச்சாராயம் ஒரு பிரச்சனைனா, இதுவே ஒரு பிரச்சனை தான். இங்க இவங்க குடுக்குற சரக்கே ரொம்ப லோ குவாலிட்டி, ரொம்ப மோசமான, ரொம்ப மட்டமான ஒரு பாய்சனா மக்களுக்கு இவங்க குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் அமைதி ஆயிருவாங்க. ஏன்னா, இவங்களுக்கு போராளி அப்படின்றதையும் தாண்டி இவங்க யாருன்னா, அந்த கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள். அப்ப நிஜ போராளி அப்படின்றவங்க வேற. இவங்க காசுக்காக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இவங்க ஒரு கட்சிக்காக, ஒரு ஐடியாலஜிக்காக அங்க ஒர்க் பண்ற ஒரு கூட்டம். ஏன் நான் சொல்றேன்னா, இந்த குரூப் தான் மொத்த மக்களையும் 8 கோடி தமிழ் மக்களையும் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக, இல்ல ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்காக, இல்ல ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மக்களை டைரக்ட் பண்ற, மக்களுடைய பார்வையை, மக்களுடைய எந்த பிரச்சனையை மக்கள் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை முடிவு பண்றது யாருன்னா, ரொம்ப சின்ன இந்த குரூப். இப்போ இந்த குரூப் பத்தி நம்ம படிக்கணும்னா, எட்வர்ட் பெர்னைஸ் அப்படின்ற ஒருத்தரை பத்தி நான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அதில் நான் அந்த எண்ட் கோட்ல அவரை நான் கோட் பண்ணியிருப்பேன். அவருடைய ப்ரொபகேண்டா அப்படின்ற ஒரு புத்தகம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இது எனக்கு பர்சனலி இது ஒரு பைபிள் மாதிரி. இவர் ப்ரொபகேண்டா அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகும், அதனுடைய கூறுகள் என்ன, யார் ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி இந்த ப்ரொபகேண்டாவை இவர் அப்ஜெக்டிவாக பார்த்துருப்பார். இது சரியா தவறா இதெல்லாம் விட்டுட்டு அது எப்படி ஒர்க் ஆகுது, இதனுடைய மெக்கானிசம்னா என்ன, இப்படி இவர் பேசியிருப்பார். அதை ஒரு ஜட்ஜ் பண்ணாமல், இது முக்கியம் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் இவர் ஒரு சைடு எடுக்காமல் இதை ஒரு அப்சர்வராக இவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ இது நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இன்றைக்கி நம்ம ஊரில் உள்ள அரசியல் நிகழ்வுகள் எப்படி ஒர்க் ஆகுது, இங்கே எப்படி இவங்க ப்ராட்டஸ்ட்டை இவங்க இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க, மீடியாவில் போயிட்டு எப்படி இவங்க நரேட்டிவை இவங்க உருவாக்குறாங்க, இந்த ஒரு கட்சி இல்லை இந்த ஒரு அரசியல் கருத்து, இந்த ஒரு அரசியல்வாதி, இவங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தை முடிவு பண்ணுறது யாருன்னா மீடியாவில் உள்ளவங்க, ப்ளஸ் இந்த ப்ராட்டஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வந்து கிளம்பி வர்ற போராளிகள். இந்த புத்தகத்தை இவர் 1920ஸ்ல எழுதியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் மீடியா, தமிழ்நாட்டில் உள்ள மீடியா இன்னைக்கு இந்த விஷயத்தை இவங்க இதை பாடமாக படித்து வச்சுருக்காங்க, எப்படி ப்ரொபகேண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவர் எழுதின அந்த ப்ரொபகேண்டா அப்படின்ற புத்தகத்திலேருந்து ஒரு சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். படிச்சுட்டு கியூபா அப்படின்ற ஒரு நாடு எங்கேயோ இருக்குது, அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற ஒரு குட்டியோண்டு ஒரு ஐலாண்ட், அது 1 கோடி மக்கள் தொகை. அந்த நாட்டை பற்றி நம்ம ஊரில் உள்ளவங்க பல வருஷமாக, பல ஆண்டுகளாக இங்கே உள்ளவங்க, அந்த நாடு எப்படி ஒரு நாடு தெரியுமா, ஃபிடல் காஸ்ட்ரோ எப்படி ஒரு தலைவர் தெரியுமா, அந்த நாட்டில் கம்யூனிசம் போனதுனால தான் அந்த நாடு உருப்பட்டுச்சு, இப்படிலாம் இவங்க ஒரு ஸ்டோரியை இவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. இது உண்மையா இல்லையா? நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். வாட் இஸ் செலக்டிவ் ஃப்ரேமிங்? ஃப்ரேமிங் நம்ம எப்படி பண்ணணும்? படம் இவ்வளோ பெரிய படம் இருக்கும், இவ்வளோ பெரிய பிக்சரில் ஒரு சின்ன ஒரு போர்ஷன், இந்த போர்ஷனை மட்டும் தான் மக்கள் பார்க்க வைக்கணும், மக்களை அங்கேயே பார்க்க வைக்கணும். ஆனால் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை,
உள்ள ஹோல் பிக்சர் இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் இவங்க அப்படி நம்மளை பார்க்கறதுக்காக அனுமதிக்க விட மாட்டாங்க. இந்த குரூப் எப்படி ஒர்க் ஆகுறாங்க அப்படின்னு இவர் இந்த புக்கினுடைய முதல் வரி, அந்த முதல் பேராகிராஃபில் இவர் எழுதி வச்சிருப்பாரு, படிக்கலாம். The conscious and intelligent manipulation of the organized habits and opinions of the masses. கான்சியஸாக இவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க, இதை ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணுறாங்க. கான்சியஸ் அண்ட் இன்டெலிஜென்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் தி ஆர்கனைஸ்ட் ஹேபிட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். மக்களுடைய ஹேபிட்ஸையும் இவங்களுடைய கருத்துக்களையும், மாசஸ்னால் யார்? பொதுமக்கள், ரொம்ப அரசியல் அறிவு கொண்டவங்க, இல்லை அரசியலுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி அறிவு கொண்ட மக்கள் இல்லாமல் சாதாரணமான பொதுமக்கள், இவங்களை ஆர்கனைஸ்டாக நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வரியிலேயே இவர் இதை சரி தவறு, இவங்க செய்கிறாங்க இவங்க செய்யலை இப்படி சொல்லாமல் இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா, டெமோக்ரஸி, நீங்கள் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் உள்ளே வந்து போட்டி போடலாம், இந்த மீடியா பர்சனும் உள்ளே வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமான வாய்ப்புகள் இங்கே இருக்கும்போது இது நடக்க தான் செய்யும். ஏன்னு இவர் சொல்கிறாரு பாருங்க. They govern us by their qualities of natural leadership, their ability to supply needed ideas and by their key position in the social structure. இவர் 3 காரணங்கள் இவர் சொல்கிறாரு. ஒன்று, நேச்சுரல் லீடர்ஷிப், இவங்களுக்கு இயற்கையாகவே மக்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான அந்த திறமை இவங்களுக்கு இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சவுக்கு சங்கர் பேசுகிறத பார்த்துருக்கீங்களா? அவர் பேசுகிற விதமே, அவர் எந்த கட்சிக்கு சார்பாக பேசினாலுமே நம்ம அப்படியே மயங்கிடுவோம். அவ்வளோ அழகாக மக்களுக்கு புரிகிற மாதிரி, சாதாரணமான பொதுமக்கள் தான், ஆனால் இவங்களையே இவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஏற்ற இறக்கங்களோடு பேசுவார். அதாங்க பாசு, அந்த அந்த எனக்கு பேச வராது, பட் சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எப்படி வாய்ஸை எங்கே ஏற்றணும், வாய்ஸை எங்கே இறக்கணும், எங்கே சிரிக்கணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த கருத்தை அழகாக பண்ணுவார். அவர் தப்பு சரின்னு நான் சொல்ல, ஆனால் அவருடைய த வே ஆஃப் ஹிஸ் ஸ்பீக்கிங், இவர் எப்படி பேசுவார், இவர் எப்படி நடந்துப்பாருன்றதை பார்த்தா தெரியும். அப்போ இவங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு டேலண்ட் இருக்கும். ஆனால் அது மட்டும் பத்தாது, இவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கும். என்னென்னா, சப்ளை நீடட் ஐடியாஸ், எந்த ஐடியாவை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு இப்போ இந்த விஷயம் தேவைன்னா இதை கொண்டு போய் இவங்க பேசுவாங்க. இவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போது திமுக 210 தொகுதிகள் ஜெயிக்கும், இது மக்கள்கிட்ட ஒரு நரேட்டிவை செட் பண்ணும். ஆமாங்க, இவர் மூத்த பத்திரிகையாளர், இவர் சொன்னால் நடக்கும், இவருக்கு அனுபவம் உண்டு அப்படின்ற விஷயத்தெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக மக்கள் மைண்டில் போயிட்டு இதெல்லாம் வேலை செய்யும். அதையும் தாண்டி 3வது ஒரு காரணம், அண்ட் பை தர் கீ பொசிஷன் இன் தி சோஷியல் ஸ்ட்ரக்சர், இவங்களுக்கு சமூகத்தில் ஒரு பிளேஸ் அங்கே இருக்குது, முக்கியமான இடத்துல இவங்க இருக்காங்க. இவங்க யார்? மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர், இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா கிட்ட போயிட்டு இவங்க அப்ரோச் பண்ணி மீடியாவை இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போது மீடியாவை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடச்சி, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஐடியாலஜி நீங்கள் அங்கே உட்காந்து நீங்கள் வேலை செய்வீங்க. இப்போ எட்வர்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பின்னால் இருந்து மக்களை இவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு இவர் சொல்லியாச்சு. ஆனால் சொல்லிவிட்டு இது சரியா தவறான்னு இவர் சொல்லாமல் இவர் அடுத்து சொல்கிறாரு, எலெக்ஷன் இன் தியரி எவ்ரி சிட்டிசன் மே ஓட் ஃபார் ஹூம் ஹி ப்ளீசஸ். ஆனால் அப்படி நடந்தால் என்ன ஆகும்னா, பட் தி அமெரிக்கன் ஓட்டர்ஸ் சூன் ஃபவுண்ட் தட் வித்தவுட் ஆர்கனைசேஷன் அண்ட் டைரக்ஷன் தர் இண்டிவிஜுவல் ஓட்ஸ் காஸ்ட் பெர்ஹாப்ஸ் ஃபார் டசன்ஸ் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வுட் ப்ரொடியூஸ் நத்திங் பட் கன்ஃபியூஷன். இப்போ நம்ம ஊரில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனால் எல்லாரும் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா, ஒரு 30 கட்சி வச்சுக்கலாமா, 30 பேர் கட்சி ஆரம்பித்தாங்கன்னா அந்த 30 பேரையும் அனலைஸ் பண்ணி அந்த 30 பேரையும் பார்த்து இவங்களுடைய கொள்கையெல்லாம் என்ன, நம்ம இப்படி பார்த்தோம்னா பொதுமக்கள் அப்படி ஓட்டு போட வாய்ப்பு இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. இன் தியரி எவ்ரி சிட்டிசன் மேக்ஸ் அப் ஹிஸ் மைண்ட் ஆன் பப்ளிக் கொஸ்டின்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் ஆஃப் பிரைவேட் கான்டாக்ட். இன் பிராக்டிஸ் இஃப் ஆல் men had to study for themselves the abstruse economic, political and ethical data involved in every question, they would find it impossible to come up to a conclusion about anything. இது இவர் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாருன்னா, ப்ரொபகண்டா அவசியம். ஏன் அவசியம்னு இவர் சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம ஊரில் நிறைய பிரச்சனை உண்டு, ஓகேவா, 100 பிரச்சனை உண்டு. ஆனால் இங்கே உள்ள பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எல்லாத்தையும் எடுத்து இதை ரொம்ப நேரோ டவுன் பண்ணி இப்போ ஒரு 4 பிரச்சனையாக இவங்க சுருக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஎம்கே ஆட்சியில் 1000 பிரச்சனை உண்டு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 4 பிரச்சனை. ஒன்று டாஸ்மாக், இன்னொன்று கொலை கொள்ளை, இன்னொன்று போதைப் பொருட்கள். நம்ம ஹம்சா மசாரி, பிரேமலதா அவங்க சொன்ன மாதிரி தான், இந்த 2 தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்கல்ல. அப்போ என்னென்னா, நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனையும் மக்களால் பேச முடியாது, மக்களால் தேடி படித்து மக்கள் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஆப்போசிட்டில் உள்ளவங்க, திமுகவை ஆப்போஸ் பண்ணுறவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு 4 பிரச்சனையை மட்டும் பேசுவாங்க.
விஜயை பிடிக்காதவங்க இவரை பற்றி ஒரு 4 விஷயம் பேசுவாங்க. இவருடைய பர்சனல் லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஒரு 4 விஷயங்கள். அதே மாதிரி நாம் தமிழரை பிடிக்காதவங்க நாம் தமிழரை பற்றி ஒரு 4 விஷயம் பேசுவாங்க. ஆனால் நாம் தமிழருடைய அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா 450 பக்கம். அந்த 450 பக்கத்தையும் எடுத்து ஒரு ஆள் படித்து அதை அனலைஸ் பண்ணி அதனுடைய நிறை குறைகளை உட்காந்து ஆராய்ஞ்சி இதெல்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இதே மாதிரி தான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் 1000 விஷயங்கள் இருக்கும். ஆனால் இவங்க ஹைலைட் பண்ணுவாங்கன்னா ஒரு 10 விஷயம். பெண்களுக்கு காசு தரேன், அந்த 8000 கூப்பன் தரேன், இந்த மாதிரி ஒரு 10 விஷயம். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, ஏன்னா திமுக காரங்களுக்கே தெரியும் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து படித்து பார்த்தா உள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் இவங்க அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ரொபகேண்டா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு நிறையா விஷயம் இருந்தால் பண்ண முடியாது. 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மக்கள்கிட்ட இதை அவங்க மைண்டில் போய் பதிக்க முடியும். 8000 கூப்பன், இலவச பஸ், இலவச லேப்டாப், இலவச கேஸ் சிலிண்டர் விஜயை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மக்களை கவரக்கூடிய ஒரு 4 விஷயத்தை மட்டும்தான் மக்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம சீமான் அண்ணன் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 450 பக்கத்தில் எல்லாத்தையும் போய் மக்கள் படிக்க முடியாது. பக்கம் 121 அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பல் மருத்துவம், டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு சார்பாக ஒன்றே தான் இருக்குது. இவர் சொல்கிறாரு, மாவட்டம் தோறும் நான் ஒரு பல் மருத்துவமனை நம்ம தொடங்கலாம்னு சொல்லி இவர் அறிக்கையில் பேசியிருக்காரு. கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்டெம் செல் பற்றி இங்கே ரிசர்ச் நிறையா நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ அண்ணன் சொல்கிறாரு ப்ரைவேட்டே வேணான்றது தான் அண்ணனுடைய ஒரு ஸ்டாண்டு. நான் இதை 100% எதிர்ப்பேன். ஏன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் இங்கே வேணும். ஆனால் அண்ணன் சொல்கிறாரு ஓகே ஃபைன், ஸ்டெம் செல் ரிசர்ச்சுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் தேடி இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆய்வு மையங்களை இவங்க வைக்கிறாங்க. அதை நான் பண்ணுவேன்னு அண்ணன் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஈவன் என்டிகேபியில் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனைனா இவ்வளவும் படித்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு எல்லா பாயிண்ட்டையும் கொண்டு போய் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 4 விஷயம் ரொம்ப கேட்சியாக மக்களுடைய மனசை அப்படியே கவர்ற மாதிரி ஒரு 4 விஷயம் பேச முடியும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும், எல்லா ஐடியாலஜிக்கும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். அப்போ இப்போ எட்வர்ட் இப்போ என்ன சொல்கிறாரு, எவர் சின்ஸ் தென் வி ஹவ் அக்ரீட் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ப்ராக்டிகாலிட்டி தட் பார்ட்டி மெஷின்ஸ் ஷுட் நேரோ டவுன் த ஃபீல்ட் ஆஃப் சாய்ஸ் டு 2 கேண்டிடேட்ஸ் ஆர் அட் மோஸ்ட் 3 or 4. நம்ம ஊரில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்க நினச்சாலுமே மெஜாரிட்டி யாருன்னா அந்த 2 பேர் தான், திமுக அதிமுக. இவங்களை விட்டா விஜய் வந்திருக்காரு ப்ளஸ் என்டிகே. அப்போது இந்த ப்ரொபகேண்டா எப்போ ஒர்க் ஆகும்னா நிறைய பேர் இருந்தால் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதன் மூலமாக அங்கே முறையான பரப்புரை போய் சேர முடியாது. அதனால தான் இப்போ என்னென்னா இவர் என்ன சொல்கிறாரு, பரப்புரை அவசியம், ப்ரொபகேண்டா அவசியம். இந்த ப்ரொபகேண்டாவை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும்னா கட்சிகள் மொத்தமே 2 பேர் தான் வேணும். இஃப் யூ டேக் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஒன்லி 2 பார்ட்டிஸ் மெஜாரிட்டி ஆளுங்க உண்டு, பட் ஸ்டில் இந்த 2 பேர் தான் மேஜர் பார்ட்டிஸ். இந்தியாவிலையும் இப்படி தான், காங்கிரஸ் பிஜேபி. நான் சொல்கிறது நேஷனல் லெவலில். அப்போ இப்படி தான் ரியாலிட்டி ஒர்க் ஆகும், இப்படி தான் ப்ரொபகேண்டா ஒர்க் ஆகும். ஃப்ரம் அவர் லீடர்ஸ் அண்ட் த மீடியா தே யூஸ் டு ரீச் த பப்ளிக். வி அக்செப்ட் த எவிடன்ஸ் அண்ட் தி டெமார்கேஷன் ஆஃப் இஷ்யூஸ் பேரிங் அப்பான் பப்ளிக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் சம் எத்திக்கல் டீச்சர், பி இட் எ மினிஸ்டர், எ ஃபேவரேட் எசையிஸ்ட், ஒரு அரசியல்வாதி, இல்லைனா ஒரு எழுத்தாளர், ஒரு நடுநிலை பத்திரிகையாளர், ஆர் மியர்லி எ ப்ரிவைலிங் ஒப்பீனியன். வி அக்செப்ட் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் கோட் ஆஃப் சோஷியல் கான்டாக்ட் டு விச் வி கன்ஃபார்ம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மொத்த மக்களையும் கேன்வாஸ் பண்ணி இவங்களை கொண்டு போகிறது யாருன்னா மீடியாவில் உள்ள ஒரு 4 பேர் தான். ஓகே, இவங்க பல உருவத்தில் வருவாங்க. ஒரு ஒப்பீனியன், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஒரு ஊடகவியலாளர், ஒரு கருத்து கணிப்பு, இது எல்லாமே என்னென்னா மக்களுடைய மைண்டை வாஷ் பண்ணுற, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டைரக்ட் பண்ணுற ஒரு டெக்னிக். இதை இவங்க நல்லா கற்று வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு தெரியும் ஒரு 4 விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னோன்னா மக்கள் தான் நம்புகிறாங்க. இதான் உண்மை. அப்போ ப்ரொபகேண்டான்ற விஷயம் தப்புன்னு இவர் சொல்லலை. முதல்ல நேரோ பண்ணிக்கும், ஆப்ஷன்ஸை ரொம்ப குறைச்சிட்டு அந்த 2 மக்கள் தான் இருப்பாங்க. டெமார்கேஷன்ன்ற வார்த்தை இருக்கா, வாட் இஸ் டெமார்கேஷன்? 2 பிரிவு, இது இல்லைனா இது, இப்படி கிளியராக லைனாக ஒரு கோடு போட்டு ஒன்று திமுக இல்லைனா அதிமுக, இல்லைனா தாவேகா, இல்லைனா நாம் தமிழர், இவ்வளோ தான் ஐடியாஸ். ஆனால் ஐடியாஸ் 1000 ஐடியாஸ் இருக்கும். ஆனால் இதை மக்கள் மைண்டில் போயிட்டு கேப்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இந்த 4 பேருக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு சார்பான மக்களை பேச விடுவாங்க, இவங்க பேசுவாங்க. இப்படி தான் இங்கே ப்ரொபகேண்டா ஒர்க் ஆகுது. ஆனால் ப்ரொபகேண்டா அப்படின்ற விஷயமே ஒரு பொய்யாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது மக்களுடைய ஒப்பீனியனை ரொம்ப அழகாக ஷேப் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இதுக்கு உண்டு. இது உண்மையாக இருக்கலாம், இல்லை பொய்யாக இருக்கலாம், இதுங்க மேட்ரு இல்லை. ஆனால் எந்த ஒரு கருத்தை மக்கள் கேட்கணும், எந்த ஒரு கருத்து மேலே மக்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், யாரை மக்கள் கவனிக்கணும், இதுக்கு பேர் தான் செலக்டிவ் ஃப்ரேமிங். செலக்ட் பண்ணுவாங்க,
இதை மக்கள் பேசணும். திமுக 210 சீட்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னு ஒருத்தருங்க பேசினாருன்னா மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது தோணும். திமுக மாதிரி ஒரு கட்சி இங்கே இல்லை, திமுக தான் நம்மளை படிக்க வச்சாங்க. இவங்க பேசுவாங்க தெரியுமா, GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் இட் இஸ் ஃப்ரம் 47 to 51%. இதுக்கு யார் காரணம்? திராவிடம் காரணம்னு இவங்க பேசுவாங்க, திமுக பேசுவாங்க ஒரு பக்கம். இன்னொன்று யாருன்னா பத்திரிகையாளர்கள், இவங்க இதை பேசுவாங்க. நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கேன் அபவுட் GER மட்டுமே. GER மட்டும், இவங்க சொல்கிற GERன்றது உண்மையா நம்ம அதை பார்க்கலாம். இன்னொரு 1 வீக்கில் அந்த வீடியோ வரும். த பாயிண்ட் இஸ், ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை ஈவேரா அப்படின்ற ஒருத்தர் தான் நம்மளை படிக்க வச்சார், நம்மளை வாழ வச்சார். நம்ம இன்றைக்கி எல்லாமே ஈவேரா, எல்லாமே திராவிடம் இப்படி மாற்றி விடுறதுக்கான காரணம் என்னென்னா ப்ரொபகேண்டா. அப்படி இவங்க கட்டி வச்ச ஒரு முக்கியமான ஒரு பிம்பம் தான் கியூபா அப்படின்ற ஒரு விஷயம். கியூபா அப்படின்ற ஒரு நாடை இவங்க வேற மாதிரி கியூபான்ற ஒரு நாடு தான் கோவிட் டைமில் உலகம் எங்குமே இவங்க தான் டாக்டர்ஸை அமுச்சு வச்சாங்க. மனித நேயத்துக்கான அடையாளமாக யாருன்னா கியூபா அப்படின்னு ஒரு ஸ்டோரி இவங்க கட்டி வச்சாங்க. உண்மையானு பார்த்துடலாம். கோவிட் டைமில் 2020 அந்த மார்ச் ஏப்ரல் அந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ்னால், கியூபா அப்படின்ற ஒரு நாடு இவங்க உலகம் எங்குமே கொரோனா உச்சத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் இப்போ செத்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்காக மனித நேயத்தோடு கியூபா என்ன பண்ணாங்கன்னா உலகம் எங்குமே டாக்டர்ஸை இவங்க அனுப்பி வச்சு மக்களுடைய உயிரை காப்பாற்றினாங்க அப்படின்ற ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ஒரு சில தம்ப்நெயில்ஸ் காட்டுறேன். கைவிட்ட ட்ரம்ப் காப்பாற்றிய கியூபா. யாரு? கலைஞர் டிவி. கியூபாவின் மருத்துவ நேயத்தின் பின்புலம் என்ன? கரம் கொடுத்த கியூபா. நெகிழும் உலகம். IBC தமிழ். கொரோனா பயணிகள் தடுமாறிய கப்பல். கியூபா அரசின் மனித நேயம். மருத்துவமும் புரட்சியே. கொரோனாவை விரட்டும் கியூபா. கொரோனாவை கட்டுப்படுத்தும் கியூபா மாடல். நம்ம நக்கீரன் கோவாலு. கியூபாவும் மனித நேயமும். திருப்பி நம்ம கலைஞர் டிவி. லாஸ்டா நான் ஒன்று காட்டுறேன் பாருங்க, இதுதான் முக்கியமான ஒரு கட்டம். புரட்சி சேவை கியூபா அப்படின்னு சொல்லி News 7 அப்படின்ற ஒரு செய்தி ஊடகம். இவங்க யாரு? நடுநிலையான செய்தி ஊடகம். இவங்க இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம். கியூபான்ற ஒரு நாடு மட்டும் இல்லைன்னா மக்கள் இன்னும் அதிகமாக வந்து இறந்துருப்பாங்க, மக்களுக்கு இவங்க தான் உயிர் கொடுத்தாங்கன்னு இவங்க பேசியிருப்பாங்க. இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணப்போ தேவேந்திரன் பழனிசாமி அப்படின்ற ஒருத்தர் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். இப்போ யூடியூப்பில் இருந்து இவர் வீடியோ போட்டிருக்காரு. இந்த நபர் அப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், முக்கியமாக News 7. மார்ச் 26, 2020 இவர் போட்ட ஒரு ட்வீட், மனித குலத்தின் ஒரே நம்பிக்கை கியூபா. அடுத்து மார்ச் 28, அடுத்து ஒரு 2 days கழிச்சு இன்னைக்கு தேதிக்கு உலக வல்லரசே யாருன்னா கியூபா தான். அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு மார்ச் 31 இந்த வீடியோ இருக்கு இல்லையா, புரட்சி சேவை கியூபான்ற இந்த வீடியோனுடைய தம்ப்நெயிலை இவர் போட்டிருக்காரு. 26, 28 அந்த 2 நாள் இவர் கியூபா பற்றி இவர் ட்வீட் போடுறாரு. 31 அன்னைக்கு இவங்க இந்த வீடியோ போடுறாங்க. அப்போது இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த நபர் உள்ளேருந்து வேலை பார்த்துருக்காரு. நீங்கள் இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் பார்க்கலாம். செப்டம்பர் 21 வரைக்குமே இவர் இங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த வீடியோ, இந்த நியூஸ் டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான வேலையை இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா நடுநிலை ஊடகம். ஆனால் இன்றைக்கி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, திமுகக்காக வேலை பார்த்துட்ருக்காரு. பேர் என்ன? ஜேர்னலிஸ்ட். அப்போ இவங்கெல்லாம் யாருன்னா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ டிஎம்கே, ப்ரோ கம்யூனிஸ்ட், ப்ரோ கியூபா இவங்கெல்லாம். ஆனால் இவங்கெல்லாம் யார்? நடுநிலை பத்திரிகையாளர்கள். அப்போ இவங்க கிட்ட மீடியா மாட்டிச்சுன்னா இவங்க என்ன மாதிரி நியூஸ் போடுவாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ எட்வர்ட் சொன்ன அந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, ஒன்று இவங்க கிட்ட நேச்சுரலாக மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கான அந்த அந்த டேலண்ட் இருக்கும் இவங்களுக்கு. எந்த நேரத்தில் எந்த ஐடியாவை எப்படி சப்ளை பண்ணணும் அது இவங்களுக்கு தெரியும். 3வது இவங்களுக்கான அந்த கீ பொசிஷன்ஸ். இவருக்கு மீடியாவில் ஒரு வாய்ப்பு இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்களுடைய கருத்துக்களை இதான் உண்மைன்ற மாதிரி இவங்க நம்ப வைப்பாங்க. இப்போ கியூபா அப்படின்ற ஒரு நாட்டில் நிறையா பிரச்சனை உண்டு, அதை நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்த படத்தையும் மறைச்சிட்டு கியூபா மட்டும் இல்லைன்னா மக்கள்லாம் செத்துருப்பாங்க கோவிடில் அப்படின்னு இவங்க உருட்டுறாங்களா. உண்மை நிலவரம் என்னன்னா, கியூபாவில் டாக்டர்ஸ் வெளியே போகிறாங்களான்னா போகிறாங்க. டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, பேராமெடிக்ஸ், நர்சஸ் இவங்கெல்லாம் போகிறாங்க. மொத்தம் 30,000 பீப்புள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க வெளிநாடுகளில். ஆனால் இதில் நிறையா
உள்ள பிரச்சனைலாம் உண்டு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க சேவை பண்றாங்கன்னு சொல்றாங்களா? இது சேவையெல்லாம் இல்ல. இது ராய்ட்டர்ஸ்ல வந்த ஒரு செய்தி. 2020ல கியூபா ஹஸ் டிஸ்பேட்ச்ட் இட்ஸ் ஆர்மி ஆஃப் ஒயிட் கோட்ஸ் சாலிடாரிட்டி. நாங்கெல்லாம் மக்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த நேம் ஆஃப் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நாட் தட் இட்ஸ் பிரிகேட்ஸ் ஆர் பியூர்லி ஆல்ட்ரூயிஸ்டிக். இவங்க மக்கள் மேல கொண்ட அன்புனால போறாங்கன்னா அப்படி இல்ல. இந்த மீடியா காட்டுற மாதிரி, தமிழ் மீடியா காட்டுற மாதிரி இவங்கெல்லாம் சேவை பண்றதுக்காக போகல, பணத்துக்காக போறாங்க. இது ஒரு லேபர் ஃபோர்ஸ். இவங்க ஃப்ரீயா போகணும்னு கூட அவசியம் இல்லை. இவங்க பணம் கொடுத்து போகலாம். ஆனா என்ன பிரச்சனைனா 2018ல 2 இயர்ஸ்க்கு முன்னாலேயே இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஓகே, இவங்க அத்தனை பேருமே அரசாங்கத்தினுடைய எம்ப்ளாயீஸ். இதை மறந்துடக்கூடாது. டாக்டர்ஸ் அங்கே ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா இல்லை. அதை நம்ம பார்க்கலாம். இது 2018ல் இசபெல்லா அப்படின்ற ஒரு அம்மா. ஓகே, இவங்க ஒரு ஹெல்த் ஒர்க்கர். இவங்க வந்து ஹெல்த் ஒர்க்கர்னால் டாக்டர் கிடையாது, அந்த நர்ஸ் மாதிரி ப்ளஸ் மெடிக்கல் கேர் பண்ணுற மாதிரி இவங்க போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, ஷி கோஸ் டு பிரேசில். அங்கே போயிட்டு இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே மொத்தம் 8000 கியூபன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு, அந்த நாட்டில் போயிட்டு கியூபாலேருந்து கிளம்பி பிரேசில் போயிட்டு இங்கே ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்கு திருப்பி இவங்க நாட்டுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, இது ஒரு அடிமை மாதிரி என்ன இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. யார்? கியூபன் கவர்மெண்ட்டு. இவங்க சொல்கிறதான் செய்யணும், சேலரி ரொம்ப கம்மி. இதையும் பார்க்கலாமா? இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீ கோஸ் டு பிரேசில். வேலை செய்ய போனவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, ஷீ சூஸ் டு டிஃபெக்ட். இவங்க இப்போ பிரேசில் நாட்டுக்குள்ளே போயிட்டு நான் இங்கே வாழ்ந்துக்கிறேன், நான் திருப்பி என் நாட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் வாட் ஷீ சேஸ் இஸ் அ லேக் ஆஃப் ஃப்ரீடம் டு சூஸ் வேர் டு ஒர்க். இவங்க எங்கே ஒர்க் பண்ணணுன்றத அரசு முடிவு பண்ணும். இப்போ இவங்க ஃபேமிலி எல்லாம் கியூபாவில் இருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க, என் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, திருப்பி நான் அந்த நாட்டுக்கு போக மாட்டேன். இப்படி தான் கம்யூனிஸ்ட் நாடுகளில் எல்லா நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வால் கட்டுவாங்க. ஜெர்மனியில் உள்ள அந்த பெர்லின் வால்னா என்ன தேடி படிங்க. வெஸ்ட் சைடுனா என்ன, ஈஸ்ட் சைடுனா என்ன. கிழக்கு பக்கத்தை ஆட்சி பண்ண யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் ரஷ்யா, அவன் என்ன பண்ணான், அவன் தான் வால் கட்டி வச்சான். இந்த பக்கம் வெஸ்ட்டில் உள்ள மக்களெல்லாம் இவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த வால் ஏன் ஃபஸ்ட்டு கட்டணும், ஏன் சுவர் கட்டுற? நீயே கேபிட்டலிசம் நாங்கள் ஒழிச்சிட்டு நாங்கள் கம்யூனிசம் கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்கல்ல, மக்கள்லாம் இங்கே தான் செழிப்பாக வாழ்வாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ ஏன்டா சுவர் கட்டுறீங்க? இதே மாதிரி தான் இங்கேயுமே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் வந்துட்டேன், நான் இங்கேயே பொழைச்சிக்கிறேன், நாங்கள் போகலை. வேலைக்கு வந்தவங்க திருப்பி போக மாட்டுறாங்க. we to them are like property since they trained us we belong to them. அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று கிடையாது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அங்கே கிடையாது, எல்லாமே அரசாங்கம் தான். இவங்க சொல்கிறாங்க, அரசாங்கம் தான் எங்களை படிக்க வச்சாங்க, அதனால நாங்கள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு மனுஷனை இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு என்டிட்டி. இவங்களுடைய சோஷலிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக இவங்க மக்களை பயன்படுத்துறாங்க. இந்த பிரச்சனையை பிரேசிலினுடைய பிரசிடென்டா அப்போ இருந்தார் போல்சனாரோ, இவரும் சொல்றாரு, he has called the doctors slave laborers because the Cuban government keeps about 75% of their pay. 1000 ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னா அதில் 75% அரசு எடுத்துக்கும். 750 ரூபாய் அரசுக்கு போயிடும். நீங்கள் மாடு மாதிரி வேலை பார்க்கலாம், நீங்கள் உட்காந்து ஊசி போடுவீங்க, காசை அரசு எடுத்துகிட்டு போயிடும். இதான் அங்கே நிலவரம். ஏன்னா எல்லாமே அரசுக்கு சொந்தம். அடுத்து பிபிசி இப்படி ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸை இவங்க நேர்காணல் பண்ணி இவங்க பேசியிருப்பாங்க. இது 2019ல் வந்த ஒரு செய்தி. வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா இவன் அங்கே போய் செட்டில் ஆயிடுறான்ப்பா, திருப்பி இங்கே வரமாட்டான், அந்த நாட்டில் போயிட்டு இவன் அசைலம் தேடுறான்னு சொல்லி இவங்களுக்கு பயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை போடு. கியூபன் பிரிசனர்ஸ் டிஃபெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. இவங்க ஒரு என்ஜிஓ, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின் பண்ணுற ஒரு குரூப். இது இவங்களுடைய வெப்சைட், நீங்கள் தேடி படிக்கலாம். இவங்க கொடுத்த ஒரு விஷயத்தை பிபிசி இங்கே கோட் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் மெடிக்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா கியூபன்ஸ், இதில் ஒரு 64 பேர், டாக்டர்ஸ் 46 பேர். இந்த குரூப் கிட்ட இவங்க எடுத்த ஒரு சர்வேல இவங்க சொல்கிறாங்க 41% இவங்க வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்ய ஆரம்பித்த உடனே கியூபன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்போர்ட்டை பிடுங்கிடுவாங்க. அங்கே உள்ள எம்பசி மூலமாக பாஸ்போர்ட்டை பிடுங்கிடுவாங்க. நீ தப்பிச்சு வேறு எங்கேயாவது ஓடி போயிடுவேன், இல்லைனா இங்கே செட்டில் ஆயிடுவேன், நான் ஒன்று அலோவ் பண்ண மாட்டேன். இப்படி யாராவது பண்ணுவாங்களா? டாக்டர்ஸை நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிறோம், அவன்லாம் வில்லிங்கெல்லாம் போகலை, யாரும் விரும்பிலாம் போகல, வேறு வழியெல்லாம் போகிறாங்க. இவன் ஃபாரினில் போயிட்டு ஊசி போட்டிருப்பான், பக்கத்துலேயே இவன் இங்கேருந்து பார்த்துட்டு இருப்பான். கியூபன் கார்ட்ஸ், எப்பா இவனை பார்த்துட்டே இருப்பா, இங்கேயாவது ஓடி போயிட போகிறான்னு சொல்லி இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூட வேலை பார்க்குறோன்னா இவங்க வேவு பார்க்கணும். ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகணும்னா ஸ்டேபிளாக ஒர்க் ஆகணும். 30,000 டாக்டர்ஸை வெளியே அனுப்புகிற அளவுக்கு இவங்கெல்லாம் பெரிய நாடுன்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல நம்ம ஊரில் உள்ளவங்க. ஆனால் அப்போது நீங்கள் வெளியே ஒருத்தங்களை அனுப்புறீங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கள் நாட்டில் மருத்துவம் செழிப்பாக இருக்குது,
அதனால தான் நாங்கள் வெளியே அனுப்புகிறோம், அந்த சர்ப்ளஸை நாங்கள் வெளியே அனுப்புகிறோன்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. ஆனால் அந்த சிஸ்டம் அடுத்த 6 வருஷத்தில், இன்னைக்கு போன மாதம் வந்த ஒரு நியூஸ், தி என்டியூர் பேர்ன் அவுட் பிளாக் அவுட்ஸ் ஆஸ் ஒன்ஸ் வாண்டட் ஹெல்த் கேர் டிக்ளைன்ஸ். ஒரு காலத்தில் பெருசாக பேசப்பட்ட இந்த ஹெல்த் கேர் இன்னைக்கு என்னாச்சு? கரண்ட் இல்லைங்க, கரண்ட் பிரச்சனை. இது ஹிந்துல வந்த ஒரு செய்தி. கியூபா அனௌன்சஸ் செகண்ட் நேஷன் வைட் பிளாக் அவுட். நாடு முழுக்க பிளாக் அவுட். 1 கோடி மக்கள் வாழ்ற மொத்த நாட்டிலையுமே மொத்தமா கரண்ட் போயிருச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ள. இந்த வாரம் தான் ஃபுல்லா கரண்ட் போயிருக்கு, திருப்பி அடுத்த வாரம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. சம் 96,000 96,000 பேர் ஆபரேஷன் பண்றதுக்காக லிஸ்ட்ல வெயிட் பண்றாங்க, லைன்ல நிக்கிறாங்க. கரண்ட் போய் ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் ரொம்ப ரொம்ப அடிப்படையான இந்த மாதிரி விஷயம் கூட பண்ண முடியாம தான் அவங்க இருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா சேலரி? அங்கே மந்த்லி சேலரியே $16. நம்ம ஊர் கணக்குப்படி 1,500 ரூபாய். 30 நாளைக்கு 1,500 ரூபாய். இதனால தான் இப்போ என்ன பண்ணா தெரியுமா, நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் இங்கேருந்து போன வருஷம் பெரிய ஒரு செக் ஒன்று ரெடி பண்ணி இவங்க இங்கேருந்து காசு அனுப்புனாங்களா? எவ்வளோ? 25 lakhs. அப்போ நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம், கியூபா அப்படியே செழிச்சிருச்சு. காரணம் என்ன? கம்யூனிசம்னு இவங்க பேசுவாங்க. எல்லாமே பொய். ஒரு சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குதுன்னா அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபுல்லாக டவுனு, கரண்ட்டே இல்லைங்க, கரண்ட் இல்லை, சோத்துக்கு வழி இல்லை, சம்பளம் எவ்வளோ பாருங்களேன், 1,500 ரூபாய். இந்த மாதிரி ஒரு சிஸ்டமை இவங்க வச்சுக்கிட்டு இவங்க நமக்கு பாடம் எடுப்பாங்க. கேபிட்டலிசம் ஒழிக, முதலாளித்துவம் அழிஞ்சு போட்டோம். இவன் இங்கேருந்து பேசிகிட்டு இருப்பான், இவங்கெல்லாம் அங்கே போகலாமே, அங்கே போய் பேச வேண்டியதானே. அங்கே போக மாட்டாங்க, இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கேருந்தே உள்ளே இருந்து இப்படியே அரிக்கணும் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே பேசாமல் இன்னைக்கு மீடியா பேசுவானா? பேச மாட்டான். இந்த மாதிரி கியூபாவில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க, கம்யூனிசம் ஒரு ஃபெயில்டு மாடலுங்க, யாருமே பேசலை. நானும் பார்த்துட்டு இருக்கேன், இந்த பிளாக் அவுட் ஆகுது இல்லையா, இந்த விஷயத்தெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. கியூபா டாக்டர் அனுப்பிட்டாங்க, டாக்டர் அனுப்பிடுவாங்க, அனுப்பிட்டு பக்கத்தில் ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ எப்படி நம்ம ஊரில் உள்ளவங்க இங்கேருந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, உடனே இந்த மாடல் பார்த்தீங்களா, இதுதான் கியூபா மாடல், இவன் இங்கேருந்து வீடியோ போட்டிருக்கான். அப்போ இதுக்கு பேர் தான் செலக்டிவ் ஃப்ரேமிங். நம்ம எதை காண்பிக்கணும், எப்படி காண்பிக்கணும், எதை மக்கள் பார்க்கணும், இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக அப்படின்ற ஒரு கட்சி ப்ளஸ் கம்யூனிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி, இந்த ரெண்டுக்கும் தான் இவங்க இங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மீடியாவாக இல்லை. இவங்க பண்ணுறது எல்லாமே இவங்க பிரச்சாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீடியான்றது பெயர், ஆனால் மீடியா அப்படின்னா என்னென்னா சரி தவறு அப்படின்ற ஸ்டாண்ட் இவங்க எடுக்க முடியாது. இவங்க நியூட்ரலாக மக்கள்கிட்ட போய் காட்டணும். முக்கியமாக ஆளுங்கட்சி, எப்போவுமே ஆளுங்கட்சி தான் பிரச்சனை பண்ணுவாங்க. இது போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. நாளைக்கு விஜய் வந்தாலுமே இல்லை என்டிகே வந்தாலுமே இவங்களுமே ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா தவறுகள் செய்வாங்க. இது யார் கேட்பான்னா, மக்களுடைய கேள்விகளை மக்கள் சார்பாக கேட்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மீடியாவுக்கு. ஆனால் மீடியா இப்போ என்ன பண்ணுறாங்க? சிங் சக். இவர் நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி ஜிங் சக் போடுறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனால் அந்த தூண் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க. என்ன பயம், கழுத்து கத்தியா வந்துடும். ஏன் உங்களை நம்பி மக்கள்லாம் வாங்குறாங்க பார்க்குறாங்களே, நீங்க எப்படி இருக்கணும். ஸோ மீடியா இப்படி மாறி போனதுனால நம்ம தான் இப்போ கண்டுபிடிக்கணும் வாட் இஸ் செலக்டிவ் ஃப்ரேமிங், இது எப்படி ஒர்க் ஆகுது. ஒரு நியூஸ் காட்டுறாங்கன்னா உண்மை என்ன, முழுசையும் காட்டுப்பா. கியூபாலேருந்து டாக்டர்ஸ் போகிறாங்கன்னா இப்போ என்னாச்சு? இப்போ ஏன் நீ எதை பேச மாட்ற? அப்போ பேசிகிட்டு இருந்தல, அப்போ ஒரே நியூஸாக போட்டிருந்தல, இப்போ ஏன் பேசலை? நம்ம அதை கேட்கணும். ரைட். நன்றி.